ஹாய் ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வியின் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அழகாபுரி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு சிற்றூர் வந்து இருக்குது. அந்த ஊரில் வந்து ராமு முத்து அப்படின்னு சொல்லி 2 நண்பர்கள் வந்து இருக்காங்க. இவங்க 2 பேருமே என்னென்னா ஒரே பள்ளியில் படிக்கிறாங்க. ராமு எப்படிப்பட்ட பையன் அப்படின்னா, ரொம்ப நல்லா படிக்கிற பையன். நல்லா படித்து எல்லாருமே நம்மளை பாராட்டணும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட பையன் அவன் வந்து. முத்து எப்படின்னா, முத்தும் நல்ல பையன்தான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் படிக்கிறத விட அதிகமான செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவன் மனசில் இருக்கும். 2 பேருமே பள்ளியோட இறுதி வகுப்பை படித்து முடிச்சிடுறாங்க. ராமு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் விருப்பப்படியே வந்து உயர்கல்வி கற்கிறதுக்காக வெளியூருக்கு போயிடுறான். அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். முத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட சொந்த ஊர்லேயே அவன் தங்கி இருந்து அங்கே இருக்க காடு கரைகள்லாம் என்ன பண்ணுறான்னா, உழவு தொழில் வந்து செஞ்சுட்டு வர்றான். அதில் வர்ற செல்வத்தை வச்சு அவன் வந்து நல்ல ஒரு பொருட்செல்வத்தோடு அவன் வந்து வாழ்ந்துட்டு வர்றான். ஆனால் அந்த பொருட்செல்வத்தை வந்து மேலும் மேலும் அவன் வந்து பெருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு வந்து அவனோட குறைந்தபட்ச படிப்பு வந்து பத்தலை. அதனால அவன் ரொம்ப வருத்தப்படுறான். என்ன அப்படின்னா, நம்ம மேலும் மேலும் நம்ம படிச்சிருக்கலாம்ல, உயர்கல்வி வந்து நம்ம படிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். கல்வி செல்வத்தை விட வந்து பொருட்செல்வம் தான் வந்து நமக்கு பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஏங்குறான். அடிக்கடி அவன் நண்பன் ராமுவை வந்து நினச்சி பார்த்துப்பான். அவன் நல்லா படித்து ஒரு நல்ல நிலமையில இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி அவனையே நினச்சி பார்த்துக்கிறான். ஒரு நாள் முத்து என்ன பண்ணுறான்னா, டீ கடைக்கு போகிறான். அப்போ டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க செய்தித்தாளை வந்து எடுத்து படித்து பார்க்குறான். அதில் வந்து ராமுவோட ஃபோட்டோ போட்டு ஒரு சில செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை எடுத்து ரொம்ப ஆர்வமாக படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த செய்தித்தாளில் என்ன அப்படின்னா, ராமுவை பாராட்டி வந்து நிறைய செய்திகள் வந்து அதில் போட்டிருக்காங்க. அப்படி அந்த ராமு என்ன தான் செஞ்சான் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இதிலே நீங்கள் கம்மியான விலையில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். ராமு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு அறிவியல் புதுமையை வந்து கண்டுபிடிச்சிருக்கான். அந்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, அணுவோட ஆற்றலை வந்து பல நன்மையான செயல்களுக்கு வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சிருக்கான். இவன் கண்டுபிடிச்சதுனால உலகத்தில் இருக்க பல நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை ரொம்ப பாராட்டுறாங்க. அயல் நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராமு வந்து எங்களோட நாட்டுக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ராமு நிறைய வானொலிகள் இதுகளுக்கெல்லாம் அவன் வந்து பேட்டி கொடுக்குறான். அதெல்லாம் வந்து வானொலியில் வந்து ஒளிபரப்பாகுது. நாட்டில் உள்ள தலைவர்களும் அறிவியல் அறிஞர்களும் வந்து ராமுவை ரொம்ப பாராட்டுறாங்க. ராமுவுக்கு வந்த புகழை நினச்சி முத்து வந்து ரொம்ப வருத்தப்படுறான். என்ன அப்படின்னா, ராமு அவன் இந்த அளவுக்கு அவனுக்கு புகழ் வர்றதுக்கு காரணம் அவனோட கல்வி தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இப்போ தான் புரியுது. கல்வி செல்வம் தான் உயர்ந்த செல்வம், பொருட்செல்வம்லாம் ஒன்றும் கிடையாது. கல்வி செல்வம் இருந்தாலே பொருட்செல்வம் வந்து தானாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒன்று அவனுக்கு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, கல்வி செல்வத்தை வந்து யாராலும் வந்து திருட முடியாது. வெள்ளம் வந்தாலுமே அதை வந்து அடிச்சிட்டு போக முடியாது. நெருப்புனால் கூட அதை வந்து அழிக்க முடியாது. அள்ள குறையாது அப்படிங்கிற மாதிரி அவனோட பள்ளி ஆசிரியர் வந்து சொன்னது அவனுக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ இருந்து அவன் என்ன முடிவு எடுக்கிறான்னா, எனக்கு கிடைக்காத அந்த கல்வி செல்வத்தை வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கணும். என் பிள்ளைங்களை வந்து நல்ல விதமாக படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய லெவலில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஒரு விதமான உறுதியை எடுத்துக்கிறான். நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்டோரி பிடிச்சிருந்தா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும்.